கிட்டத்தட்ட 4000 ரூபாயிலிருந்து தங்கம் வேண்டிக் கொள்ளலாம். இது வந்து லேடிஸ் போடக்கூடிய மாதிரி பொலிவான பெண், இதெல்லாம் 1 பவுன்ல இருந்து இருக்குது. இதெல்லாம் 1 பவுன் பார்க்க தெரியல. பொலிவா இருக்கு. இப்ப நேற்றைய விட இன்றைக்கு 10,000 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுதான் இந்த பழைய காலத்துல கல்லு வச்ச மாதிரி வருது, இப்ப தனி பவுன்ல வருது. கை செயின் மாதிரி இருக்கும், காப்பு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி காப்பு 2 in 1 மாதிரி பார்த்தா 5 பவுன் பார்வைக்கு இருக்கும், ஆனா 2 பவுன் தான். இதில் வந்து பிரவீனாத்தோடு சொல்லி அந்த ஆரத்தோடு மாதிரி காப்பவுன்ல இருந்து 1 பவுன் வரையும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் இந்த தங்கம் பார்த்து வேண்டிய என்ன பார்த்து வேணும்னா எல்லாமே 2 கிராம் காப்பவுன்ல கை செயின். என்ன வந்து சிம்பிள் டிசைன் நெக்லஸ். இது வந்து டெய்லி யூஸுக்கு போடக்கூடிய மாதிரி, சும்மா ஒர்க்குக்கு போடக்கூடிய மாதிரி. இதெல்லாம் லேடிஸுக்குரிய தனி பவுன்ல உள்ள மோதிரங்கள்லாம் கல் இல்லாம தனி பவுன்ல உள்ள மோதிரங்கள். ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு, குறைஞ்சது 1 பவுன்ல இருந்து போட்டு காப்பு இருக்கு. இது வந்து பெரியாக்கள் போடக்கூடிய மாதிரி, சிங்கப்பூர் தோடுகள் கல் வச்ச மாதிரி. மற்ற நீங்க அச்சேதிக்கு இப்ப எடுக்கிறாக்கள் வெண்டைக்கு வந்து முக்கூட்டியே நீங்க நகை எடுத்து வச்சுட்டு போனா அது இந்தியன் ரேட்டுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். காப்பவுன் 2 மஞ்சாடி அப்படி வரும். இதெல்லாம் காப்பவுன் வேறங்க பார்க்க தெரியல அப்படின்னு. இது ஆண்களுக்கு போடக்கூடிய செயின். என்ன இது 4 பவுன் பார்த்தா 10 பவுன் பார்வைக்கு இருக்கு. மற்ற காசு மாலை செயினும் இருக்கு, லேடிஸுக்குரியது. இது வந்து பாஸ்கெட் தோடுன்றது. இப்ப சிங்கப்பூர் பாஸ்கெட் தோடு. இது வந்து அந்த சுரையில லொக் அமர்த்தி போடுற மாதிரி. இப்ப அந்த பர்சன் எல்லாருமே வேண்டதுக்கு அறிவினா, ஆனா இப்ப எல்லாராலையும் அந்த பவுன் 1 பவுன் 2 பவுன் வேண்டக்கூடிய வசதி இருக்காது. இப்ப அவையலுக்காண்டி பாத்தீங்கன்னா சொன்னா போட்டுட்டு வராட்டி என்ன செய்வீங்க? உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நினைக்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண டவுனுக்கு கஸ்தூரியா ரோட்ல நிற்கும். குறிப்பா அந்த 2 பெட்ரோல் செட் இருக்கு தானே, அதுல நீங்க யாழ்ப்பாண பக்கம் பாருங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரத்திலே விளக்கை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா NSR ஜுவல்லரி நகைக்கடை இருக்கு. இஞ்சாம் வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேற இன்றைய ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி அக்ஷய திருதி வருது. அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் வேண்டினா பெருமதிகள் அந்த பரிசு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இலங்கையில தங்கத்தின் விலை என்ன மாதிரி போகுது, குறிப்பா நேற்றைய தினத்துல இருந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. அது என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கிறோம். மற்றது பசங்க கடைக்கு உள்ள போறோம், உள்ளுக்கு போய் என்ன வகையான நகைகள் இருக்கு, என்ன மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு. குறிப்பா கிட்டத்தட்ட 4000 ரூபாயிலிருந்து தங்கம் வேண்டிக் கொள்ளலாம். அது என்ன மாதிரி சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்ளலாம். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம். நீங்கள் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. ஓகே, இந்த கடை எப்போ திறக்கணுங்க, என்ன நேரம் திறப்பீங்க அண்ணா? இந்த கடை வந்து வாரத்தில் 6 நாள் திறப்போம். மற்றபடி விசேஷமான தினங்களில் வந்து வாரத்தில் 7 நாள் திறப்போம். மற்றபடி காலையில் 8 மணிலேருந்து மாலை 8 மணி வந்து திறப்போம். ஞாயிறு மட்டும் போட்டு ஞாயிறு மட்டும் போட்டு மற்ற விசேஷ தினங்களில் மட்டும் ஞாயிறில் தான் ஓப்பன் பண்ணுவீங்களா? ஓகே, இந்த 30ஆம் தேதி அக்ஷய திருதி வருது தானே, அதை முன்னிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுங்க. அது என்ன மாதிரி? அது வந்து இப்போ என்னென்னு சொல்லலாம்னா, ஒவ்வொரு பெருமதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையான பெருமதி பரிசுகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். 2 நாள் தங்கம் வேண்டவைக்கு விலக்கழிவுகள் அதெல்லாம் சலுகைகள் இருக்குது. ஓகே, தங்கம் மண்டைக்கு வேண்டாக முக்கூட்டியை வந்து தங்கத்தை எடுத்து வச்சுட்டு போனால் 2 நாள் சிரமம் இல்லாமல் எடுத்துட்டு போகலாம். ஓகே, மற்றது நாங்கள் பாசம் இந்த வீடியோ எடுக்கிறது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் எடுக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய தங்கத்தின் விலை என்னென்ன? இன்றைய நாள் தங்கத்தின் விலை வந்தோன்னா 24 கேரட் பிஸ்கெட் தங்கத்தின் விலை வந்து இன்றைக்கு 2,69,000 போகுது. 24 கேரட் பிஸ்கெட் விலை. இங்கத்தே போன 22 கேரட் விலை 2,46,000 போகுது. இப்ப நேற்றைய விலையில இருந்து நேற்றைக்கு தங்கத்தின் விலை வந்து 2,79,000. இப்ப நேற்றைய விட இன்றைக்கு 10,000 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு விலை. ஆனா தங்கத்தின் விலை வந்து சராசரி ஒப்பிடும் போது உச்சத்தை தான் தொட்டு கொண்டு போகுது தங்கம். ஆனா நேற்றைய நிலவரத்தின்படி இன்றைக்கு 10,000 ரூபாய் தங்கம் குறைவடைஞ்சிருக்கு. மற்றனா ஆக குறைஞ்சது என்ன விலையில இருந்து தங்கம் மாட்டலாம்? குறிப்பானா என்னண்டா இப்ப தங்கத்தின் விலையை வச்சோடனே சில பேர் பசங்க தங்கத்தின் குறைஞ்சது என்ன விலைக்கு எடுக்கலாம்ண்டு. ஏனெண்டா தங்கம் வந்து போற விலைக்குன்னா சின்ன குறைஞ்ச வெயிட்ல எடுக்க இப்போ நார்மலாக மூக்கு மின்னி அப்படி அது இல்லைண்டா ஒரு குறைஞ்சது ஒரு 4,000 எடுக்கலாம். மற்றபடி சும்மா பெண்டன்கள் மோதிரங்கள் வந்து நார்மலாக 5,000 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து நாங்கள் பொருளை எதாண்டு குறிப்பிட்டு சொல்லலாது, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் இருக்கு. அக்ஷயத்திரி யோசிக்கிறேன், ஒரு நகை வேண்டாம் அந்த நாளுக்கு நல்ல மட்டும் யோசிக்கிறேன். என்ன நீங்க சொல்றது சரி. என்னடா இப்ப தங்கம் வந்து இப்ப சில பேர் நம்பி அச்சேதி என்றா நகைக்கடை போனால் அப்படி 10 லட்சமோ 5 லட்சத்துக்கு வேண்டணுமோ, எங்கிட்ட இவ்வளோ காசு இல்லை, நகைக்கடைக்காரர்கிட்ட போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கன்னு யோசிப்பேன். நீங்கள் அண்டே தினம் வந்து பெரிய தங்கம் வாங்கணுமெண்டு இல்லை, ஒரு சின்ன அளவோ சிறிய அளவோ ஏதோ ஒரு தங்கம் ஒன்று நீங்கள் அண்டைக்கு வாங்கினாலே அது பெருமை தான் அதுக்குரிய. இப்போ நீங்கள் வந்து இப்போ யோசிக்க தேவையில்லை, பெரிய பணம் கொண்டு போய் பெரிய பணத்தோ கொண்டு போய் தான் நகைக்கடை போகணும். இப்போ சின்ன வேண்டிய இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவையின் வசதிக்கு ஏற்ற மாதிரி நகையை வேண்டி கொள்ளலாம். கிட்டத்தட்ட 4,000 வேண்டலாம் மூக்கு மினியா.
ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கடையில் என்னென்ன வகையான நகைகள் இருக்கு, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி வடிவம் உங்களுக்கு காட்டிக்கிறோம். பார்க்க நீங்கள் உங்களுக்கு தேவையான சார் வந்து வேண்டிக்கொள்ள வேணாம். மற்ற டெலிவரி பண்ணுவீங்களா? எனக்கு எல்லாரும் முடிவு கேட்குறது டெலிவரி கேட்குறா. என்னென்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும்னா டெலிவரி வந்து நாங்கள் செய்யறே இல்லை. ஏனெண்டா நம்பிக்கை ஒன்று இல்லை தானே. நம்ம எந்த விஷயத்துலையும் பொறுத்த வரைக்கும் மற்ற பொருள் மாதிரி இல்லை. இது வந்து இப்போ பெருமதியான பொருள் தானே. இதை வந்து நாங்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த வசதி இல்லை. மற்றபடி இப்போ எங்களோட உள்ளூருக்குள்ளேண்டா டெலிவரி என்ன நாங்கள் செய்யக்கூடிய வசதி செய்து கொடுப்போம். மற்ற வெளியூர் வரண்டா கொஞ்சம் கஷ்டம் தான். வெளிமாடல இருக்கீங்க சார், நீங்க வார சந்தர்ப்பத்துல வேண்டி வச்சுக்கலாம். ஓகே, சரி. முதல்ல எது பார்ப்போம்னா நெக்லஸ் ஆரங்களை பற்றி பார்ப்போம். எல்லாம் அடுக்கி வச்சுட்டு லைன் அப்படியே எல்லா டிசைன்ஸ்லையும் காட்டிக்கணும். ஓகே, இப்போ ஒரு பவுன் வந்து 8 கிராம் தானே? ஒரு பவுன் வந்து 8 கிராம். இப்போ நெக்லஸ் ஆரங்கன்னு சொன்னா எத்தனை பவுன்ல இருக்கலாம்? நெக்லஸ்ன்றது குறைஞ்சது வந்து ஒரு 3/4 பவுன்ல இருந்து இருக்கலாம். இப்போ பொலிவான நெக்லஸ்ன்றா குறைஞ்சது 3/4 பவுன். மற்ற சிம்பிள் டிசைன் நெக்லஸ்ன்றா 1/2 பவுன்ல இருந்து இருக்கலாம். 1/2 பவுன்ல இருக்கலாம். மற்ற லாங் நெக்லஸ்ன்றா குறைஞ்சது ஒரு 2.5 பவுன்ல இருந்து இருக்கலாம். இதுல வந்து குறிப்பிட்ட டிசைன்ஸ் இருக்கு. தவிர வேற டிசைன்ஸ் வேணா கூட பெற்றுக்கொள்ளலாம் தானே? பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, எத்தனை நாள் ஆர்டர் பண்ணா தெரியுங்க? ஆர்டர் பண்ணா உங்களுக்கு ஒரு 5 டேஸ்ல தரும். 5 நாள் தரும். ஓகே, இதுல பாப்போம்னா இந்த ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டிக்கொள்ள பாருங்க. இந்த இதெல்லாம் என்ன மாதிரி என்ன? இதெல்லாம் உங்களுக்கு அந்த கீழே உள்ள நெக்ல ஆரம் வந்து 2.5 பவுன் வரும். இது 2.5 பவுன். மேல அடக்குறது 1 பவுன் வரும். 1 பவுன் வருதுன்னு. இந்த இதுல வாங்க அடுத்தது இருக்கு. இந்த ஆரம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பவுன் வரும். மெயின் நெக்லஸ் வந்து 1.5 பவுன் வரும். இந்த இது வந்து பொலிவா இருக்கு. பொலிவா இருக்கு. இது 6 பவுன் வரும். இந்த 6 பவுன். இந்த வாங்க. பிட்டியோ இதுனே நல்லா இருக்கு இந்த டிசைன்ஸ்கள். ஒரு டிசைன்ஸை உங்களுக்கு காட்டிக்கொள்ள பாருங்க. இது வந்து அரும்பு வச்ச டிசைன் மாதிரி இப்படி அந்த மாலை நெக்லஸ் மாதிரி அப்படியே அடுக்கா வரும். ஓகே, நிறைய இருக்கு. உங்களுக்கு தனித்தனி எல்லாம் காட்டினாலும் வீடியோல இருந்து அப்போ அந்த டிசைன்ஸை மட்டும் உங்களுக்கு மேலோட்டம் அப்படியே காட்டிக்கொள்ள பாருங்க. முன்லைன பாருங்க. அப்படி இதெல்லாம் காசு மாலை வச்ச மாதிரி இதுதானே பதக்கம் கீழே அந்த பதக்கம் வச்சு இதுதான் இந்த பழைய காலத்துல கல்லு வச்ச மாதிரி வருது. இப்ப தனிப்பவுன்ல வருது. தனிப்பவுன்ல வருதுன்னு கூட வரணும். இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த கல்லு வச்ச இதுகள் வந்து திருப்ப நாங்க விற்கவோ ஏதாவது கொடுக்க நீங்க சிங்க ரெடிமேடா வாரதுக்கு வந்து நீங்க எடுக்க அதுக்கு கல்லோட சேர்த்து தான் பிரைஸ் வரும். இப்போ நீங்க இங்க செய்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கல்லு வந்து நாங்க தெரியக்க கழிச்சு தான் தருவோம். அதாவது நீங்க விற்க அது உங்களுக்கு நட்டம் இல்லை. நாங்க அதே கல்லை கழிச்சு தான் எடுப்போம். சிங்கப்பூர் இதுல மட்டும் தான் சிங்கப்பூர் அதில் தான் ரெட் வெயிட்டுக்கு அப்படியே வரும். நீங்க விற்க போய்க்க கல்லு கழி வரும். ஆனா இப்போ நாங்க பார்க்க போய் முன்னைய காலத்துல எடுத்த பவுன் ரெண்டே கொடுக்க உங்களுக்கு அது பெரிய நட்டம் இல்லை. ஏன்னா பவுண்ட விலை கூடி இருக்கிறபடியால உங்களுக்கு அதே வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு கோல்டு அந்த நேரா வரும் உங்களுக்கு விலை. கல்லின விலை கழிச்சாலும் இப்ப ஒரே விலை ஒரே விலையில தங்கம் இருக்கு பண்ண உங்களுக்கு அது நட்டம். தங்கத்தின் விலையில் மாற்றிட்டாலும் உங்களுக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் கூடி போட்டேன். இது வந்து எத்தனை பவுன் இருக்கும்? இது வந்து உங்களுக்கு 6 பவுன். 6 பவுன் பெரிய இதுல பொலிவான நெக்லஸ். இந்த இதுல பாருங்க. அப்படி இருந்தா இந்த வேற வேற டிசைன்ஸ் இருக்கு. அப்படியே காட்டிக்கணும் பாத்துக்கணும். இதுல வந்து பிள்ளையாரா? அது வந்து லட்சுமி பதிச்ச காசு மாலை நெக்லஸ். காசு மாலை நெக்லஸ் இதெல்லாம் இப்ப வந்து அச்சேரி மட்டும் இப்ப வந்திருக்கு. புது ட்ரெண்டிங்ல வந்த டிசைன்ஸ்கள் பாருங்க. இந்த காசு மாலை வேற என்ன அப்படியே. ஓகே, சரி. இது தவிர நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் வீடியோ காட்டி கொஞ்சம் ஓகே. மற்ற என்ன வாங்கணும்னா மற்ற அப்படி அடிக்குது. இது வந்துன்னா இது வந்து சிம்பிள் டிசைன் நெக்லஸ். இது வந்து டெய்லி யூஸுக்கு போடக்கூடிய மாதிரி, சும்மா ஒர்க்குக்கு போடக்கூடிய மாதிரி, கேஷுவலா போடக்கூடிய நெக்லஸ் தான் இந்த இது. இதில் குறைஞ்சது 1/2 பவுன்ல இருந்து இருக்கலாம். 1/2 பவுன்ல இருந்து இருக்கலாம். இது வந்து ஒன்றும் தனித்தனியா இல்லை சேர்ந்து இது தனித்தனி. நாங்கள் அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு வெயிட்டுக்கு இருக்கு. 1/2 பவுன், 3/4 பவுன், 1 பவுன் வரையும் இருக்கு. இது நல்லா இருக்கு டிசைன்ஸ். பொலிவான டிசைன்ஸ். அந்த எங்க உங்களுக்கு பார்க்க பெரிய வெயிட் மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட் கூட லெஸ் வெயிட் தான். ஓகே, கிட்டத்தட்ட பார்க்க 1 பவுன் 2 பவுன் மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட் 1/2 பவுன், 3/4 பவுன். ஓகே. அப்படியே கல் வச்ச மாதிரி. இப்போ இதெல்லாம் காசு வச்ச மாதிரி. இப்போ நாங்கள் பொலிவா பார்த்த மாதிரி இது சிம்பிளா நீங்க டெய்லி யூஸ் போடக்கூடிய மாதிரி சிம்பிளா அந்த காசு பதிச்ச பெண்டன் நெக்லஸ் மாதிரி வருது. ஒரு சைஸ்ல இருக்குன்னு அது கல் வச்ச மாதிரி டிசைன்ஸ். இது பாக்ஸ் ஷேப்ல வருது. கல் வச்ச நிறைய இருக்கு. நான் சும்மா குறிப்பிட மட்டும் காட்டி விடுறேன். ஓகே, பட் இஞ்சால செயின் ஐட்டம் என்ன இதுல வந்து நான் குறிப்பிட்ட பாக்ஸ் செயின் அதுல வந்து குமன் எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் காட்டுறேன். இதுல டிசைன் செயினல் கொஞ்சம் வச்சிருக்கேன். வந்து கடைசியா வந்து டிசைன் செயினல் வச்சிருக்கேன். இப்போ லேடிஸ் போடக்கூடிய மாதிரி மோப்பு செயினல், மற்ற லெஸ் வெயிட்ல பொலிவான செயின். இதெல்லாம் 1/2 பவுன். ஆனா பொலிவா இருக்கு. பார்க்க 1/2 பவுன் மாதிரி தெரியல. 1/2 பவுன் மாதிரி தெரியல. ஆனா அந்த பார்த்தா 5 பவுன் செயின் மாதிரி இருக்கு. ஆனா 1/2 பவுன் அவ்வளவு மொத்தமா இருக்குண்டு. இதில் வந்து 1/2 பவுன் தான். அதாவது இந்த லேடிஸ் போடக்கூடிய மாதிரி மோப்பு செயின்ன்றது அந்த கல்லே இல்ல. கல் இல்லாம 1/2 பவுன்ல கல் வச்சதும் இருக்கு. ஓகே, இது கல் வச்ச மாதிரி. இந்த ஓகே, இதுல வந்து என்ன இது வந்து வித்தியாசமா இருக்கு. இது வந்து அதுல அந்த ஸ்ப்ரிங் மாதிரி பெண்டன் வச்ச மாதிரி ப்ரோச் அப்படியே சேர்ந்து வருது அதோட. ஓகே, இப்போ வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குண்ணா. இப்போ சிங்கப்பூர் நகைகள் இருக்குதானே, அது வந்து டிசைன் பண்ணியே வேறு தானே. இப்போ அதுகள் வந்து நாங்கள் இங்கே வேணுற சொன்னால் பவுண்ட விலைக்கு வேண்டிக் கொள்ளலாம். இந்திய நாளுக்குரிய விலைகள் இல்லை அது வந்து என்னென்னா இப்போ இன்றைய தங்கத்தில் விலை 24 கேரட்ன விலை தான் இந்திய நிலவரத்தின்படி 2,69,000 போகுது. இப்போ நீங்கள் பவுண்ட விலையை பார்க்க எல்லா பொருளும் ஒரே விலைக்கு வராது.
ஏன்டா இப்ப இங்க செய்யற பவுனுக்குன்னா கூலி சேதாரம் இருக்கு. இப்ப என்னடா நாங்க ஒரு பவுன் அவருக்கு ஒரு நகை செய்யறவர்கிட்ட கொடுத்தா அவர் அதை மினக்கட்டு செய்யற நேரம் அதுக்குரிய கூலி சேதாரங்களை எடுத்துக்கொள்வார். இப்ப சிங்கப்பூர்ல செய்ய ஒரு ஒரு பொருளை நான் மேக் பண்ண போறோம்னா அந்த மிஷினரி ஐட்டத்துக்குரிய அமௌண்ட் இருக்கு தானே. இப்ப ஒரு நேரத்துக்கு இப்ப இந்த செயின் அடிக்கிற மிஷின் அது ஒரு 2 கோடி 3 கோடிக்கு எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மிஷின் சார்ஜ்ல போடுறதுக்காக ஒரு டிசைனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். அதுக்குரிய அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பண்ணி தான் ஒரு பொருளுக்கு முடியும். இப்போ அதுகள் வந்து இப்போ இந்தியன் பவுண்ட் விலையில இருந்து ஒரு 5000 6000 ஒரு 10,000 20,000 வித்தியாசத்துக்குள்ள வரும். அது ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ குறைஞ்சது தங்கத்தின் விலைக்கும் இருக்கு பொருள், தங்கத்தின் விலையோட குறைஞ்ச பொருளும் இருக்கு இருக்கு. அந்த அதன் வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கூலிகள் வரும். எனக்கு அதுக்கு அதனால சந்தேகம். மற்ற முக்கியமான விஷயம் இந்த தங்கம் பார்த்து வேண்டிய என்ன பார்த்து வேணும்னா தங்கம் பார்த்து வேண்டிய நீங்க வேண்டிட்டா என்ன பார்த்து வேணும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? கிடையாது. இப்ப நான் தங்கம் வேண்டுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் கடை சம்பந்தம் இல்லாம நான் ஒரு வெளியாளா இருந்து ஒரு நகைக்கடையில் நகை வேண்டிய முதல் நகைக்கடையை நான் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எனக்கு இந்த கடை வந்து ஓகேயா என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கு. மற்ற தரத்தை பார்க்கணும். இப்ப நகை 22 கரெக்டா என்றது இப்ப நீங்க எல்லா கடையில போனாலும் எல்லாரும் 22 சொல்லுவாங்க. இப்ப நாம சரியான கடை எது நம்பிக்கையான கடைக்கு போகணும்டா அந்த பொருளோட தரத்தை செக் பண்ணணும். மற்ற சர்டிஃபிகேட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் ஒரு பொருளை எடுத்தோம்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் பண்ணி தரம் மற்ற அதுண்ட ஃபினிஷிங்கள் மற்ற அதுண்ட என்ன சொல்றது வேலைப்பாடு அதில் பார்த்து எடுக்க செலெக்ஷன் இருக்கிற கடையை பார்த்து எடுக்க எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கடையாக இருந்தால் நல்ல மற்ற வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நகை வேண்டுறேன்னு சொன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணி சொல்லி தான் பண்ணி தருவீங்க. சர்டிஃபிகேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை அது இல்லை. எங்கிட்ட நகை எடுக்க வைக்க அதுக்கு சார்ஜ் ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ நான் ஒரு சங்கிலி இதை எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணி தான் நான் சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக செய்கிறோம். ஓகே சரி. மற்ற பார்ப்போம் என்ன எடுக்கிற இப்படி தான் கேள்வியில் கொஞ்சம் கேட்பேன். இது இந்த நெக்லஸ் ஐட்டங்கள் தான். அதில் கொஞ்சம் வெயிட்டான நெக்லஸ், கொஞ்சம் கிராண்டாக சிம்பிள் டிசைனில் கொஞ்சம் கிராண்டான ஸ்டோன் வச்ச மாதிரி கல் வச்ச மாதிரி கல் வச்சுக்கிறேன். ஓகே இந்த இல்லை பாருங்க அப்படி இதெல்லாம் உங்களுக்கு இந்த லக்ஷ்மி வச்ச மாதிரி இந்த இதில் வருது. இதெல்லாம் இப்போ வந்தது வடிவாக இருக்கேன். 2 பவுன் வரும். இது 2 பவுன் 2 பவுன். இந்த வெள்ளை கல் வச்சு சிவப்பு வெள்ளையும் ஒவ்வொரு டிசைன் ஹார்ட் ஷேப்ல இருக்கு, ஓவல் ஷேப் அப்படி இருக்குது. இதில் 2 பவுன் அப்படி வரும். 2 பவுன். பட் இதுகள் வந்து 1 பவுன் அப்படி இருக்குது. சிம்பிள் டிசைன். இது வந்து தனி போல வச்ச மாதிரி டிசைன். ஓகே. மற்ற இஞ்சால இது பெண்டன் ஐட்டம் என்ன இதில் வந்து ஒவ்வொரு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு காமனாக இருக்குது பெண்டன். இது வந்து லேடிஸ் போடக்கூடிய மாதிரி பொலிவான பெண்டன். இதெல்லாம் 1 பவுன்ல இருந்து இருக்குது. இதெல்லாம் 1 பவுன் பார்க்க தெரியல இருக்கு. மற்ற தாலிகள் இவங்க ரெடிமேட் தாலிகள் அதெல்லாம் இருக்கு. மற்ற அம்மன் பெண்டன்கள் அப்படி இப்போ வேண்டிய டிசைன் இருக்கு. சில அதில் தற்காலிகமாக இல்லாத பட்சத்தில் ஆர்டர் பண்ணிக்க வரும். இருக்கிறத காட்டிக்க மாட்டேன் இருக்கிற ஸ்டாக்கை பாருங்க. போன வீட்டில் காட்டாத டிசைன் சொல்லி இருக்கு. உங்களோட தாலி ஆர்டர் தாரன்னு சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு தருவாங்க? இப்போ நீங்கள் கொடி ஆர்டர் பண்ணீங்க கொடி ஆர்டர் 2 தாரீங்கண்டா உங்களுக்கு இப்போ வெட்டிங் உங்களுக்கு ஒரு வார கிழமை வெட்டிங்கண்டா உங்களுக்கு 1 கிழமைக்கு முதல் 3 நாளைக்கு முதல் தந்தாலும் நாங்கள் செய்துடுவோம். எனக்கு முதல் நாள் தந்தேன் செய்தேன் இல்லை மற்ற அதை கேட்டு அது சரி கட்டாயம். மற்றவன்னா இப்போ தாலின்னு சொல்லிக்க இப்போ இதில் செய்வோம். குறைஞ்சது நார்மலாக ஒரு சராசரியாக ஒரு செய்யக்கூடிய வந்து ஒரு 3.5 பவுனில் செய்து கொள்ளலாம். 3 பவுன் செய்யலாம். 3 பவுனோட 3.5 பவுன்னா கொஞ்சம் ஓகேயா இருக்கும். ஏன்டா அந்த கொடி தாலி எல்லாம் ஃபினிஷிங்காக இருக்க ஒரு பொலிவாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒற்றையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். ஒற்றை வளத்தில் 3 3.5 எல்லாம் ஒற்றை வளத்தில் பார்க்க அந்த கிராம் கணக்கில் பார்க்க ஒற்றை வளம் பண்ணுறபடி அப்படி செய்கிறது. ஓகே. பட் இஞ்சாலையும் வேறு ஒரு டிசைன்ஸ் பெண்கள் இருக்குன்னு இது வந்து லேடிஸ் போடக்கூடிய மாதிரி அந்த பிரவீனா பெண்ணுன்னு சொல்லி பொலிவான பெண்கள் காம்பவுண்ட்ல இருந்து இருக்கு. காம்பவுண்ட்ல இருக்கு. இதெல்லாம் இது காம்பவுண்ட் 2 மஞ்சாடி. காம்பவுண்ட் 2 மஞ்சாடி. ஓகே. பட் அதுல அந்த ஓம் பெண்டன்கள் இருக்கு. ஓம் பெண்டன் சின்னாக்களுக்கு போடக்கூடிய மாதிரி 3D பெண்டன் மாதிரி இப்போ வந்திருக்கு. இந்த ஓம் பெண்டன்ல 3D மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. வேல் வச்ச மாதிரி. இப்போ இந்த ரெண்டிங்ல வேல் மாதிரி கேட்டு வராங்க. வேல் பெண்டன்கள் இப்போ சின்ன வெயிட்ல காம்பவுண்ட் அப்படி வருது. குட்டி வேல் இதுல வேல் பெண்டன்ல காப்பு மோதிர மண்டெல்லாம் வருது. இப்போ வேல் பெண்டன்ல மற்றது இங்கல மீன் பெண்டல் இருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்குண்ணே. அந்த மீன் துடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மீன் இது அந்த செதில் மாதிரி அடுத்து பார்க்கட்டா? ஆமாண்ணே. துடிக்க முடியாது ஆடுதுண்ணே. அந்த மீன் பின் தசை எடுத்து போட்டேன். ஒரு முள்ளு மட்டும்தான் இருக்கு. முள்ளு மட்டும் தான் கிடக்கு. இந்த வேற மீன்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணே. இதெல்லாம் இந்த நலி இது வந்து அப்படி இந்த அந்த ஒரு ஜாயிண்ட்ல வச்சு செதில் வச்ச மாதிரி அது இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கிராம் என்ன? இதில் வந்து காப்பவுல இருந்து 1/2 பவுன் நிறைய இருக்கு. காப்பவுல இருந்து 1/2 பவுன் மட்டும். ஓகே. இதில் சாமி என்ன சுவாமி பெந்தன்கள் இருக்கு. பெருமாளுடைய சங்கு சக்கரம், பெருமாள், ஐயப்பன், முருகன், கிருஷ்ணன் இருக்குது. எல்லாமே இருக்குண்ணே. இதை தவிர பிள்ளைங்க நிறைய இருக்கு. நாங்கள் முக்கியமானதை மட்டும் வீடியோவில் காட்டுறோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கலாம். மற்ற 30ஆம் தேதி அக்ஷய திருதி. ஏன்னா அதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மற்றது கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுக்கலாம்.
இப்போ அடுத்து வந்து கை செயின்கள் என்ன ஆண்கள் பெண்கள் எல்லா டைம் இருக்கு எங்களுக்கு இருக்கு. ஓகே கை செயின் குறைஞ்ச எத்தனை கிராம்ல இருந்து எடுக்கலாம்? இப்போ பாய்க்குண்டானா குறைஞ்சது அரை பவுன்லேருந்து எடுக்கலாம். அரை பவுன். லேடிஸுக்குண்டா ஒரு கிராம்லேருந்து எடுக்கலாம். 1 கிராம். 1 கிராம்னா கொஞ்சம் பாவிக்குமெண்டா அதை விட லெஸ் சைடில் எடுத்தால் அந்த அவ்வளோ பொலிவன்ட் இல்லை. இதுக்கு இது 800 மில்லியிலேயும் இருக்குது. அது மெல்லிய நூல் கைச்சன் மாதிரி. இப்போ நான் வீடியோவில் காட்டிக்க சில இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் காட்டிக்க பெருசாக இருக்குது. கிட்ட வந்து பார்த்தா என்ன இந்த மெல்லிய கைச்சன் இருக்கு. அதால் அது நாங்கள் பெருசாக 1 கிராம்லேருந்து இருக்குது. 1 கிராம் உள்ள இப்போ இந்த 1 கிராம்னா இப்போ உங்களுக்கு 1 கிராம்லேருந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட இப்படி கைச்சன் மாதிரி வரும். இதெல்லாம் 1 கிராம் 2 கிராம் வந்து வரும். இதுல இதில் வந்து 2 கிராம் காப்பவுண்ட்லேருந்து இருக்கு. 2 கிராம் அந்த தூக்கம் உள்ள மாதிரி ஹார்ட் ஷேப்லாம் அதுக்குள்ள தொங்குற மாதிரி வரும். இது எல்லாமே 2 கிராம் காப்பவுண்ட் கை செயின் என்ன மெல்லிசா இருக்கு. மெல்லியா பாவிக்கு செயின் வந்து கொஞ்சம் கட்டியான செயின் தான் பாவிக்கு. ஓகே இந்த வீடியோல பாக்க நீ சொன்ன மாதிரி தானே. வீடியோ பார்த்துருக்கவே நீங்க போட்டோல காட்டுக்க பெருசா இருக்கு. நேரா வந்து பாக்க சின்னதா இருக்கு. வீடியோல வைடாங்க விட சின்னதா தெரியும். 2x விட்டு பாருங்க, 3x விட்டு பாருங்க, 5x விட்டு பாருங்க, அவ்வளவு பெருசா தெரியுது. அதனால வீடியோ எடுக்க நாங்க வடிவா காட்டணும் பண்ணதுக்காண்டி நாங்க 5x எல்லாம் விட்டு காட்டுவோம். அதனால உங்களுக்கு பெருசா தெரியும். நீங்க நேரடியா வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த இது தெரியும். ஓகே அப்படி இப்போ இதுல ஜென்ஸ்ல லேடிஸ்ல ஹை சேனல் டிசைன்ல இருக்குது. பாருங்க குட்டி குட்டி டிசைன் சரியா இருக்கு. இதுல எவ்வளவு கிராம் என்ன? இதெல்லாம் வந்து காப்பவுண்ட் அரை பவுனுக்குள்ள தான். காப்பவுண்ட் அரை பவுன். இதுல வந்து காப்பவுண்ட் என்ன? இது லேடிஸ்ல என்ன ஃபுல்லா? இது பாய்ஸ் இல்லையா? இது பாய்ஸ் இல்ல. இது 1 பவுன்ல இருந்து 2 பவுன் வரையும் இருக்கு. 2-3 பவுன். இதெல்லாம் பொலிவா இருக்கு என்ன? பொலிவான டிசைன். இது எவ்வளவு? இது வந்து 1.5 காப்பவுண்ட். 1.5 காப்பவுண்டா? பாக்க அப்படி தெரியல. பாக்க 2.5 பவுன் 3 பவுன் மாதிரி இருக்குது. ஆனா 1.5 காப்பவுண்ட். இது வந்து வடிவா இருக்கு. என்ன? இது புலி முக பெண்டன். இது 2.5 காப்பவுண்ட் இருக்கு. 2.5 வெயிட்டா இருக்கு என்ன? இது வடிவா இருக்கு. இந்த ஓகே இது எவ்வளவு கிராம் என்ன? இது வந்து 1 பவுன். 1 பவுன் என்ன? 1 பவுன். ஆனா அந்த பொலிவா இருக்கு. பொலிவா இருக்கு என்ன? ஓகே இந்த இதுல பாய்ஸ் இந்த இது ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் காமனா காட்டக்கூடிய மாதிரி பாக்காத நான் யோசிக்கிறேன். பாய்ஸ் இந்தியா கேர்ள்ஸ் இந்தியா சொல்றேன். இது அரை பவுன்ல இருந்து 3/4 பவுன் வரையும் இருக்கு. 3/4 பவுன் 1 பவுன் வரையும். ஓகே ஒரே டிசைன்ஸ்ல அந்த சைஸ் வித்தியாசம். இது ஜென்ஸுக்கு தான் 1 பவுன் 1.5 கால் 1.5 அப்படி இருக்குது. இந்த எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த அப்படி இது பொலிவா இருக்கு. இது பொலிவான டிசைன். இதெல்லாம் 1.5 பவுன். ஆனா பார்த்தா பொலிவா இருக்கு. 1.5 பவுன் பார்த்தா நம்ப மாட்டேன். 1.5 பவுன். இது 2 பவுன். இந்த பார்த்தா 5 பவுன் பார்வைக்கு இருக்கு. ஆனா 2 பவுன் தான். அப்படி இந்த பொலிவான நகைகளுமே இருக்கு. இது ஏற்கனவே ஹார்ட்னாங்க. இது இதெல்லாம் லேடிஸுக்கு கட்டக்கூடிய மாதிரி அரை பவுன்ல இருக்கு. அரை பவுன் உருண்டையா தானே? இதுல காப்பவுன்ல இருக்கு. அந்த மணி வந்து சின்ன மணி வச்ச மாதிரி வரும். அது காப்பவுன். இதுல இருக்குது அரை பவுன் டிசைன்ஸ். வேண்டிய டிசைன்ஸிங் இதை பார்த்துட்டு இப்போ லெஸ் வெயிட் வேணும்னா அதே மாதிரி தரணும். எல்லாம் இதெல்லாம் காப்பவுன் தான். இதெல்லாம் காப்பவுன். அதே மாதிரி சின்ன மணி வச்ச மாதிரி இது வித்தியாசமா இருக்கு. இந்த விதை பாருங்க. இதுகள் மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் இருக்கு. இந்த டிசைன்ஸ்ல உங்களுக்கு தேவையான சொன்னாங்க கொடுத்தா செய்வீங்க. 5 நாள்ல தருவீங்க. 5 நாள்ல தருவோம். ஓகே இந்த ஃபோன் நம்பர்லாம் வீடியோ ஸ்கிரீன்ல போட்டு கொண்டிருப்பேன். உங்களுக்கு தேவையான சொன்னா நீங்க பார்த்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது வந்து காப்புகள். என்ன காப்புகள்லயுமே நிறைய வகையான காப்புகள் இருக்கு. இப்போ முதல்ல இதை பார்ப்போம்னா லேடிஸுக்குரிய காப்பில் பூட்டு காப்பு என்ன? பூட்டு காப்புன்னா பூட்டு காப்புன்னா பூட்டு காப்பு தான். பூட்டு காப்பு என்ன? இதெல்லாம் சுரை போட்டு பூட்டுற மாதிரி. ஓகே இந்த எப்படி இருக்கு சுரைகள்? இதெல்லாம் உங்களுக்கு 2 பவுன் வரும். 2 பவுன். தனி ஒன்று தான் வரும். அது தனி ஒரு காப்பு தான். ஸோ செட் ஆகணும் மட்டும் சோடியா எடுத்து கொடுப்போம். ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு. குறைஞ்சது 1 பவுன்ல இருந்து பூட்டு காப்பு இருக்கு. இந்த வேற டிசைன்ஸ்லயும் இருக்கு. கார்டிகோடன் மற்றது இஞ்சால் இது சோடி காப்பல் செட்டா போடக்கூடிய மாதிரி ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. இதுல செட் ஆகணும்னா அங்க செட் காப்பு எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி எத்தனை கிராம்னா? இது வந்து 3.5 பவுன். 3.5 பவுன் ரெண்டு சேர்த்து. ரெண்டு சேர்த்து. இதுல அந்த இதெல்லாம் சின்ன மெல்லிசான வடிவான டிசைன். அதில் 2.5 பவுன் 1.5 பவுன் அப்படியே ஒரு வெயிட்ல இருக்குது. சோடி காப்பல் வெயிட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுல ஓகே செட் எடுத்து கொடுப்போம். இது வந்து லேடிஸ்ல மோப்பு காப்பு. அந்த மணிக்கூட்டு காப்பு மாதிரி கை செயின் மாதிரி இருக்கும். காப்பு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி காப்பு. 2 in 1 மாதிரி. 2 in 1 மாதிரி. வித்தியாசம் என்ன இருக்குதா? இது கிட்டத்தட்ட துபாய் டிசைன் அப்படியே. துபாய் டிசைன் மாதிரி. அந்த இங்க பா அதுல அதே டிசைன் உங்களுக்கு வருதுங்க. மற்ற இது வந்து வெள்ளியா இருக்குல்ல. அது வெள்ளி தங்கமா? வெள்ளி தங்கம்ல அந்த கோல்ட்ல ஸ்ப்ரே பண்ணி கலர் ஸ்ப்ரே பண்ணி ஒயிட் கோல்ட் அப்படி. அந்த ஒயிட் கோல்ட்லயே இருக்குல்ல அப்படி ஒன்று. தங்கம் இருக்கோ? வெள்ளை தங்கம் இருக்குல்ல. வெள்ளி தங்கம் வெள்ளை தங்கம். வெள்ளை தங்கம். மற்ற அடுத்த இஞ்சால இது பூட்டு காப்பு ஐட்டங்கள். அந்த ஒரு டிசைன்ல இருக்குது. ஒரு இந்த 3 லைன் காப் மாதிரி. இதுல ஒரு நடுவுல வேலைப்பாடுகள். இது கிட்டத்தட்ட துபாய் டிசைன் மாதிரி தான். இந்த மோப்பு காப்புன்னு சொல்றது. இது எல்லாமே இருக்கு. இதுல எவ்வளவு கிராம் வரும்? இதுல வந்து 3/4 பவுன்ல இருந்து இருக்கு. 3/4 பவுன்ல இருந்து 1.5 பவுன் வரையும் இருக்கு. ஓகே மற்ற இஞ்சால பர்சன் செட்டா கிடக்குன்னு செட்டா அதே மாதிரி இந்த காப்புகள் உங்களுக்கு 1 பவுன்ல இருந்து 4 பவுன் 5 பவுன் வரையும் இருக்கு. 1 பவுன்ல இருந்து தொடங்குது. 1 பவுன்ல இருந்து தொடங்குது. இந்த நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்போ மேலோட்டமா காட்டி கூட நீங்க பாத்துக்கணும். இந்த இது வந்து 3 லைன் காப்புன்றது. இது வந்து நெட் காப்பு. மற்ற இதுலயும் அந்த வேல் வச்ச மாதிரி காப்பு. காப்புல வேல் வச்ச மாதிரி என்ன? மற்ற ஹார்ட் வச்ச மாதிரி எல்லாம் இருக்குது. கேம் வச்ச மாதிரி காதலிகளுக்கு பிடிச்சாங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இதுல பண்ணி கொடுக்கலாம். மற்ற இதுகள் வந்து ஆண்களுக்குரிய காப்பெல்லாம் கிடக்கு. இப்படி சிங்கமுகம் போட்ட மாதிரி. ஆண்கள் இந்த சிங்கமுகம் மாதிரி. இது என்ன ஸ்ப்ரிங் மாதிரியா?
ஓ அது கை செயின் மாதிரி அந்த ஜாலி மோம் வச்சு இந்த ஜான் இது மாதிரி இந்த ஜான் இது மாதிரி இருக்கு முத்துராஜம் வச்சு கிடக்குன்னு முத்துராஜம் வச்சு கிடக்கு மறுபடி பெருமாள் இதுகள் வச்ச மாதிரி கணக்கு இருக்கு வேல் காப்பு சூளை காப்பு எல்லாம் இருக்கு வேல் வச்ச காப்பு எல்லாம் இருக்கு இது எத்தனை பவுன் இதில் 3 பவுன் இருப்பண்ணா 3 பவுன் இது இதுகள் வந்து 3 பவுன் 3.5 பவுன் அப்படி தான் வருது அது வேல் காப்பல் இருக்கு உங்களுக்கு வேல் வச்ச மாதிரி ஒன்றே காப்பவுன்ல இருக்கு ஒன்றே காப்பவுன்ல இருக்குன்னு பட் இது வந்து தேவி காப்பு சின்ன பிள்ளைல குறைஞ்சது வந்து எங்கிட்ட ஒரு காப்பவுன்ல இருந்து இருக்கு காப்பவுன்ல இருந்து இருக்குது காப்பவுன்ல இருந்து 1 பவுன் வரையும் இருக்கு கிட்டத்தட்ட என்ன விலை வரும் பண்ண காப்பவுன் இந்தியா விலைக்கு பார்க்க போனா உங்களுக்கு ஒரு 68,000 அப்படியே 68,000 சின்ன பிள்ளைல டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு டிசைன் அட்ஜஸ்ட்மென்ட் காப்பு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி வரும் ஓகே இந்த இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா தெரியும் நீங்க வந்தீங்கடா பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தோடுகள் என்ன பெண்களுக்கான தோடுகள் மேலும் இந்த நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாக நிறைய பேர் பார்ப்பீங்க விரும்பி உங்களுக்கு நான் டிசைன்ஸை மட்டும் தான் காட்டப்படி நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இதில் பார்த்து வரீங்க எல்லா தோட்டில் நீங்கள் டிசைன் பார்க்க போனால் பல விதமான நூற்றுக்கணக்கான டிசைன் இருக்கு அதில் ஒவ்வொரு வகையாக கல் வச்ச மாதிரி தனிப்போன் பாஸ்கெட் தோடு மற்ற அந்த தூக்கம் வச்ச மாதிரி சிமிக்கி வச்ச மாதிரி கரப்பு வச்ச மாதிரி நிறைய தோடுகள் இருக்கு உங்களுக்கு தோடு காட்ட போனால் இப்போ எங்கள் தட்டிலே ஒரு 300 தோடுகளாக இருக்குது அப்போ அதில் காட்ட டைம் எடுக்கும் இப்போ சாம்பிளுக்கு கடைசியாக வந்த மாடல் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் வீடியோக்களையும் காட்டிடுவேன் ஓகே பட் இதில் பார்ப்போம் இது வந்து இதில் வந்து பிரவீனா தோடுன்னு சொல்லி அந்த ஆரத்தோடு மாதிரி காப்பவுன்ல இருந்து 1 பவுன் வரையும் இருக்கு இதெல்லாம் காப்பவுன்ல இருந்து 1 பவுன் இதுகள் காப்பவுன் அரை பவுன் மேலடக்கில் 1 பவுன் இதில் 1 முக்கா பவுன் 1 பவுன் அப்படி இருக்கு ஒரு தூக்கிற மாதிரி இந்த அந்த ஆரங்களுக்கு செட்டாக போடக்கூடிய மாதிரி மற்றது இது இதில் வந்து இந்த கல் வச்ச மாதிரி சிம்பிள் டிசைன் காப்பவுன்ல இருந்து இருக்கு காப்பவுன்ல 1 கிராம் 2 கிராம் விலை இருந்து இருக்கு இது கல் வச்சு கிடக்கணும் கல் வச்சு இதுக்கு எல்லாமே நிறைய கழிச்சது இல்லை இது வந்து நெட் வெயிட் தான் சிங்கப்பூர் தோடு தானே நெட் வெயிட்டுக்கு வரும் ஓகே ஓகே மற்றது இஞ்சலகரங்க இது வந்து பெரியாக்கள் போடக்கூடிய மாதிரி சிங்கப்பூர் தோடுகள் கல் வச்ச மாதிரி அதுலேயும் அந்த வடிவான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குண்ணே இந்த இது கூட வயசுக்கு போனாங்க கூட பேர் போடுவீங்க கூட இப்போ ஜெனரேஷன் சின்னாக்களும் போடுறீங்க ஒவ்வொருத்தர் மாதிரி ரன்னிங்காக வருது இது வந்து பாஸ்கெட் தோடுன்றது இப்போ சிங்கப்பூர் பாஸ்கெட் தோடு இது வந்து அந்த சுரையில் லோக் அமர்த்தி போடுற மாதிரி இது வந்து இந்த பாஸ்கெட் லோக் ஸ்ப்ரிங் தோடு மாதிரி இப்படி அமர்த்திட்டு போட்டு இப்படி அமர்த்தி விட்டா சரி அப்படி தோடு இப்படி எல்லாம் தோடு வருது அப்படி இந்த இதில் இப்போ வந்து தோடு இல்லை இதில் வந்து காப்பவுன்லேருந்து அரை பவுன் வரையும் இருக்கு காப்பவுன்லேருந்து அரை பவுன் வரையும் இருக்கு கூட அரை பவுன் இது வள்ளியாக இருக்கிறது ஒயிட் கோல்டு வெள்ளை தங்கம் ஓகே அப்படியே மாதிரி சிமிக்கி உள்ள மாதிரி சிமிக்கி என்ன சிமிக்கி கம் இதில் வந்து இப்போ அரை பவுன் அப்படி இருக்கு அரை பவுன்லேருந்து 1 பவுன் வரையும் இருக்கு குட்டி குட்டி சிமிக்கல் இருக்குண்ணே பாருங்க பண்ணி கொடுக்க போறீங்களா மற்றது இஞ்சால இது வந்து இப்போ 1 வயதுலேருந்து 10 வயது போடக்கூடிய மாதிரி தோடு சிமிக்கல் அந்த சின்ன தூக்கங்கள் கரப்பு வச்ச மாதிரி சிமிக்கி வச்ச மாதிரி அந்த டிசைன்ஸ் இருக்கு எல்லாம் 22 கேரட் தான் எல்லாம் 22 கேரட் 22 கேரட்டுக்கு 24 வித்தியாசம் 24 கேரட் வந்தனா தங்க பிஸ்கெட் தான் வரும் அதுல பொருள் வராது அதை மேக் பண்ணி தான் 22ல பொருள் செய்யறது ஃபுல்லா 22லாம் செய்யறது சரி சரியா மற்ற இது வெயிட் கொண்டது 1 பவுன்ல இருந்து 1.5 பெரிய குடி தோடு சிமிக்கிகள் இதெல்லாம் கெவியான சிமிக்க பார்க்க உங்களுக்கு கோதுமை இருக்கு ஆனால் அவெல்லாம் கெவி வெயிட்டான சிமிக்கி தான் இது வந்து 3/4 பவுன் அப்படி வரும் 3/4 பவுன் இது 1 பவுன் 3/4 பவுன் 1 பவுன் வரை இருக்கு பட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் சும்மா மேலோட்டமா காட்டி கொடுறேன் பாத்துக்கோங்க அதுல தோடோட தூக்கம் வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி சேர்ந்து தோடு சிமிக்கி இல்லாம அப்படியே தோட்டோட சேர்ந்து வர மாதிரி தூக்கங்கள் இருக்குது அப்படி சின்ன டிசைன்ல கல் இங்கத்தையா தோடுகளும் இருக்கு ஸ்கூலுக்கு போடக்கூடிய மாதிரி லெஸ் வெயிட் தோடுகள் இந்த கல்லுகள் கொஞ்சம் பெரிய கல் வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே அப்படி நிறைய கிடக்குன்னு மேலோட்டமா காட்டி கொடுறேன் பாத்துக்கோங்க மோதிரம் ஓகே இதுல இருந்து பாப்போம்னா லேடிஸ் மோதிரங்கள் இருக்குது பெண்களுக்கான மோதிரங்கள் இதெல்லாம் 22 கேரட் தான் கல் வச்ச மோதிரங்கள் இந்த ஸ்ப்ரிங் மோதிரம்னு சொல்றது இந்த வண்ணத்தி பூச்சி வச்ச மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கு குட்டி குட்டி ஸ்டோன் ஆமாம் பெரிய வெயிட் வராது அவங்களுக்கு ஸ்டோனுக்கு பெரிய வெயிட் வராது சின்ன வெயிட் தான் இந்த சன்ன கல் எல்லானே பட் இதெல்லாம் அந்த பெரல் மோதிரம் என்று சொல்றது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மோதிரங்களுக்கு இப்போ நாங்கள் பேர் வட்டி கொடுக்குறேன் இந்த மோதிரத்தை எடுத்தால் வட்டி கொடுப்போம் அவசரத்துக்கு செய்கிற மாதிரி உடனே இன்றைக்கு அவசரம் தேவைன்னா வட்டி கொடுப்போம் ஓடி போட்டிங்க என்ன எழுதலாம் சும்மா கொமனா யூஸ் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம் ஓகே மற்றது இல்லை நான் இல்ல மற்ற என்ன இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மோதிரம் சொன்னா எத்தனை நாள் ஓட வரலாம் ஒரு 3 நாளுக்கு மட்டும் தான் செய்வோம் நாங்கள் 3 நாள் இப்போ ஒரு நாளே செய்து கொடுப்போம் ஒரு நாள் கொடுப்போம் ஒரு நாள் இப்போ மார்னிங் தான் நான் ஈவினிங் கொடுப்போம் ஓகே ஓகே இந்த மற்ற இஞ்சாலையும் இருக்கு பாருங்க சும்மா சிம்பிள் டிசைன் லெஸ் வெயிட்ல உள்ள மோதிரங்கள் ஒரு கிராம் 300 கல் வச்ச மாதிரி மோதிரங்கள் இருக்குது அதெல்லாம் 1 கிராம் மோதிரம் தான் 1 கிராம் எவ்வளவு வரும் இல்ல இதெல்லாம் ஒரு 30000 அப்படியே 30000 வரும் என்ன ஓகே மட்டும் தான் இதுல பாருங்க இதுல வேற டிசைன்ஸ் இருக்கு மறுபடி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இது இது பாய்ஸ் மோதிரம் இது ஆண்களுக்கான மோதிரம் பொலிவா இருக்குன்னு பொலிவா இருக்கு 3/4 பவுன் அப்படி வரும் 3/4 பவுன்
அப்படி பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி பெரல் மோதிரம் இருக்கு அப்படியே ஃபுல்லாக. இதுதான் சின்ன வயசுல இருந்து. இப்போ ஜென்ஸுக்கு வந்து குறைஞ்சது காப்பவுன்லேருந்து எடுக்கலாம். காப்பவுன்லேருந்து 2 பவுன் வரையும் எடுக்கலாம். இது பெருமாளா? பெருமாள். இந்த பெருமாள் இதில் அவர்கிட்ட மோம்பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியே அதெல்லாம் பொலிவாக இருக்குண்ணே. பட் இதுவும் ஜென்ஸுக்குரிய வெயிட் குறிஞ்சி லெஸ் வெயிட். இது காப்பவுன். இது காப்பவுன் 2 மஞ்சாடி அப்படி வரும். இதெல்லாம் காப்பவுன் வேறுங்க. அதை பார்க்க தெரியல அப்படின்னு பொலிவாக இருக்கு. கையில் எடுக்க தெரியுது அந்த இது. ஓகே. இது லேடிஸுக்கு பொலிவான மோதிரம். இது காப்பவுன்லேருந்து அரை பவுன் வரையும் இருக்கு. இதுல இருந்து மட்டும் போடுறோம்னா ஒரு விரலில் இப்போ தனியாக சிம்பிளாக போடுறாங்க போடுவோம் கூடுதலாக. சில விரல் மடிக்கலாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவன் எடுத்து போட்டு நீட்டாக இருக்கு. இது லேடிஸுக்கு டிசைன் அந்த மோதிரம் துபாய் டிசைன் மாதிரி. இந்த இதுகளில் பாருங்க 3D டிசைன் என்ன இதெல்லாம் எவ்வளோ கிராம்? இதில் வந்து 3 கிராம் 2,500 அப்படி வரும். ஓகே. இதெல்லாம் லேடிஸுக்குரிய தனிப்பவுனில் உள்ள மோதிரங்கள்லாம். கல் இல்லாமல் தனிப்பவுனில் உள்ள மோதிரங்கள். இதில் உங்களுக்கு 1,500 இருந்து 2,500 வரையும் இருக்கு. அது ஜென்ஸுக்குரிய மோதிரங்கள். இது இப்படி பொலிவாக இருக்குங்க. இது இருந்தா புலி சிங்கம் BMW. இந்த BMW மோதிரங்கள் இதெல்லாம் முக்கா பவுன் அப்படி தான் வரும். முக்கா பவுன் ஆனால் பொலிவாக இருக்கு. இவ்வளோக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. நெட்மே கிடக்கணும் அப்படியே. போட்டு விராட்டி என்ன செய்வீங்க? காட்டை கொடுத்து காட்டில் இருக்கணும். விராட்டி என்ன செய்யுங்க? விராட்டி வட்டி தான் இருக்கும். விரல் வட்டி தான் இருக்கு. சம்பளம் இருக்கு. இது எவ்வளவு கிராம்னா? இது வந்து 1.25 பவுன் வரும்ண்ணா. 1.25. இது கட்டி மோதிரம். இதுல அரை பவுனும் எடுக்கலாம். பொலிவான மோதிரம் கோதாவை பார்க்கவே அது மாதிரி தெரியும் இல்லையா? 2 பவுன் 3 பவுன் பார்வைக்கு இருக்கு. ஆனால் அது 1.25 கட்டி மோதிரம். இதான் எடுத்துறாங்க. இது வந்து அரை மரைக்கா பவுன். மீன் டிசைனா வடிவா இருக்கு அந்த டிசைன். ஓகே. அப்படி ஜென்ஸுக்கு இந்த எனாமல் வச்ச மாதிரி இப்படி Audi, Benz, BMW மாதிரி அந்த ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு இருக்கு. இதுல எந்த காருக்கு என்ன பண்ணல? இல்லையே லான்சர் அடிச்சா ஒண்ணும் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு. அது எந்த கார் இல்லை. அதுக்கெல்லாம் அது கீழே தான். அதெல்லாம் கீழே அதுக்கு கீழே எந்த காரணம் மதிப்பு போயிடும். ஓகே. சரி, அடுத்தது வந்து இந்தியால செட்டா வச்சிருக்கீங்களா? வாராக்கள் பார்வைக்கு இப்போ ஒரு செட் அந்த அதெல்லாம் 3 பவுன் சிமிக்கி அதில் இருக்கிறது. 3 பவுன் சிமிக்கி 2.5 பவுன் சிமிக்கி எல்லாம் செட்டா வச்சிருக்கீங்க. செட்டா இருக்கு. அப்படி அதுல 1 பவுன்ல இருந்து இப்போ நெக்லஸ் எல்லாம் 1 பவுன்ல இருந்து 3 பவுன் வரையும் இருக்கு. அப்படியே அதுல பெண்டன்ட் மோதிரம் கை செயின்கள் செட்டா இருக்கு. ஓகே. அதுமே அங்க செட் வச்சிருக்கீங்க. அங்க செட்டும் இருக்கு. இந்த பாருங்க இந்த வாராக்கள் சும்மா ஷோக்கு பாக்குறதுக்காண்டி என்ன. பட் இதுல வந்து பார்த்தா இது என்ன? இது செயின் என்ன? அதுதான் அடுத்து கூட எடுக்கலாம். அப்படியே கை அப்படியே காட்டினா சரி. அப்படியே எடுக்கலாம். இது வந்து ஆண்களுக்கு போடக்கூடிய செயின் என்ன? இது 4 பவுன் பார்த்தா 10 பவுன் பார்வைக்கு இருக்கு. 4 பவுன் தான். 4 பவுன் செயின். அந்த பார்க்க பார்வைக்கு பொலிவான செயின். தாதா செயின்கள் கிடக்குன்னு. மற்ற காசு மாலை செயினும் இருக்கு. லேடிஸுக்குரியது. இது வந்து 1.25 இருந்து 2.5 பவுன் வரையும் இருக்கு. ஓகே. எந்த நாட்டு காசு என்ன இது? இது ஸ்ரீலங்கா காசு தான். அதுக்குள்ள கேட்டுறான். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க சொன்னா முக்கியமான விஷயம். அதாவது 30ஆம் தேதி இந்த அக்ஷய திருதி வருது. அந்த நகைகள் வந்து இப்ப நாணத்துக்காண்டி அப்படியே வந்து நகை என்ற அந்த அந்த ஒரு ஐஸ்வர்யம் சொல்றேன். நகை வேணா தங்க சேருமன்ற செல்வம் சேருமன்ற ஒரு ஐவீகம். ஓகே. இப்ப அந்த எல்லாருமே வேண்டதுக்கு அறிவினா. ஆனா இப்ப எல்லாராலையும் அந்த பவுன் 1 பவுன் 2 பவுன் வேண்ட வசதி இருக்காது. இப்ப அவையருக்காண்டி பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியால லெஸ் வெயிட்டான பெண்டனல் இருக்கு. குட்டி குட்டி பெண்டனல் இருக்கு. காசு பதிக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் பெண்டனல் லெஸ் வெயிட்ல இருக்குது. இப்போ அதுல வந்து இப்போ நீங்க ஒரு வெயிட்ல இருக்குது. ஒரு மஞ்சாடி கணக்குல இருக்கு. இப்போ குறைஞ்சது நீங்க ஒரு 10,000 இருந்து எடுக்கலாம். தனி இந்தியா விலைக்கு இப்போ பெருமதி சொல்லியிருக்கிறேன். 10,000 பவுன் விலை குறைஞ்ச நீங்க அச்சேதி எண்டு வரைக்கும் பவுன் விலை குறைஞ்சா அது சிலவில் 7,000 8,000 வரலாம். அண்டைய விலைக்கு பவுன் என்ன வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயின்ஸ் விலையில் மாறும். இன்னொன்று சொல்றோம் என்னன்னா, இப்போ நாங்கள் இந்தியா தேதியில நான் இந்த விலை சொன்னது பொருளை வச்சு தான். வெண்டையான் விலை நிலவரத்தை வச்சு தான் பொருளை விலையில மதிச்சது. இப்போ அச்சேதி அண்டு வந்து தங்கம் விலை கூடுனா பொருளை விலை கூடும், குறைஞ்சா விலை குறையும். பட் நீங்க அச்சேதிக்கு இப்போ எடுக்கிறார்கள் வெண்டைக்கு வந்து முன்கூட்டியே நீங்க நகையை எடுத்து வச்சுட்டு போனா அது இந்தியன் ரேட்டுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். அதான் நான் கேட்கறேன். அடுத்தது ஏனெண்டா சில பேர் யோசிப்போம் எல்லா கடையிலையும் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ஏனெண்டா தங்கத்தின் விலை வந்து ஒவ்வொரு நாளைக்கு இந்த உச்சத்தை தொடுறபடியே தங்கத்தின் விலை நாளைக்கு கூடுமா குறையுமான்ற ஒரு கேள்வியில இருக்குது. அப்போ அதால நாங்க என்னடா எங்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட வேண்டு வளர்க்கணுங்க. இப்போ நாங்க என்னடா சில பேர் வந்து கேட்குறோம் நாங்க அண்டைக்கு வந்து எடுக்கங்களுக்கு கஷ்டம். அதால நாங்க நேரத்துக்கு வந்து அண்டைக்கு சில வேலை கடையில க்ரௌடா இருக்கும். அப்ப அந்த நேரம் வந்து வெயிட் பண்ணி அவங்க எடுக்க டைம் இருக்காது. என்ன வேலை போறார்கள் ஸ்கூல் அப்படி இப்படி எல்லாரும் ஒர்க்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம் முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுட்டா இன்றைக்கு என்ன விலை போதோ அந்த விலைக்கு நாங்க அவை முற்பணத்தை கட்டி வச்சுட்டு போனோம். அதே விலைக்கு நாங்கள் அச்சேதியில் கொடுப்போம்.
ஓகே அதெல்லாம் சொல்லிக்கிறோம். பட் இதில் சின்ன சின்ன பெந்தர்கள் எல்லாமே இருக்கு. நீங்க பெரிய அளவில் நகை வேண்டு வர மாட்டல, இப்படி சின்ன பெண் வேண்டாலும் வரலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என்ன விலை இருக்கிறேன் ஆகுறங்க? ஆகுறஞ்சது இப்போ இந்தியா விலையும் படி ஒரு 10,000 இருக்கு. 10,000 இருக்கு என்ன? இந்த இந்த நாங்கள் கொண்டு போ. ஓகே அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், அதாவது நான் வீடியோ இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், 4000 ரூபாயிலிருந்து தங்கம் வேண்டாம் சொல்லி சொன்னேன். அந்த தங்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா மூக்கு மினி. என்ன மூக்கு மினி? இப்போ சில வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்பீங்க 4000 ரூபாய் தங்கம் இருக்குன்னு சொன்னீங்க. நாங்கள் அதுக்கு தான் வந்து நான் எடுக்கணும். இப்போ நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம், மூக்கு மின்னியல் தான் 4000 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 4000 கிட்டத்தட்ட 25,000 வரை மூக்கு மின்னியல் இருக்கு. விலை ஒரு மின்னிட விலை 25,000 வேண்டாம், ஒரு மின்னிட விலை குறைஞ்சது 4000 25,000 வரையும் இருக்கு. அதான் சொன்னாங்க என்னென்னு வேணும் சொன்னா 4000 ரூபாய்க்கு மூக்கு மின்னி வேண்டி கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. என்ன மூக்கு மின்னி இதில் எப்படி இதில் இருக்கு டிசைனான மூக்கு மின்னிகள், மேற்காதுக்கு மூக்கு மின்னிக்கும் இருக்கு, மேற்காதில் குத்தக்கூடிய தோடுகளும் இருக்கு. இப்போ சில பேர் மேற்காது குத்துற தோடு இருக்கு தானே, இதில் ஊற்றி இதில் ஊற்றி இதில் லைன்ல குத்துறக்கூடிய மாதிரி டிசைனல் இருக்கு. அடுத்து இங்கே அப்படி நான் குத்துறேன். அந்த அதுகளுக்கு ஏற்ற தோடுகள் இஞ்சால் இருக்கு. பட் இஞ்சால் இது தனி போனா இதில் தனி போன் மூக்கு மினி. இது ஜென்ஸுகளுக்குரிய தோடு, டொலர்ஸ் ஜென்ஸுகளுக்குரிய தோடு. இது பாய்ஸ் என்ன பாய்ஸ் தோடு. ஓகே ஓகே. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கு. வண்ணது பூஜை இருக்கு. பட் இஞ்சால் ஜக்குவார் அப்படி டிசைன்ஸ் இருக்குது. அதே அப்படி தனி போன்ல லேடிஸ் குத்தக்கூடிய மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 5,000 6,000 சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். சைஸுக்கு தான் விலைகள் மாறும். ஓகே. பட் நம்மள இப்படி இதெல்லாம் 4,000 வரும். இதான் 4,000 ரூபாய். 4,000 எடுத்து காட்டவா? ஆமாம், ஒன்று தானே வரும். இதுல ஒரு மின்னி, இது தனி போன்ல இதே மாதிரி சின்ன சைஸ் கல் முத்து அதெல்லாம் 4,000 வரும். இதெல்லாம் இது எவ்வளோ? இது 4,000 ரூபாய். ஓகே. இதெல்லாம் சொன்னேன் 4,000 ரூபாய். பவுன் பண்ணலாம் பவுன் பண்ணலாம் அதானே இது சரியா? பட் இஞ்சால பார்த்துச்சுன்னா இஞ்சால கல்லில் வச்ச மாதிரிலாம் கிடக்குன்னு மயில் வச்ச மாதிரி இந்த மயில் டிசைன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிசைன்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்து உங்களை பிடிச்சதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன பட் இதில் பாருங்க இஞ்சால எல்லாம் கல் பார்த்து வளையம் வச்ச மாதிரி நேட்டு அப்படி இருக்குது. இது மாதிரி சொல்லி நிறைய இருக்கு, வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே சரி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த என்எஸ்ஆர் ஜுவல்லரியில் என்னென்ன வகை நகைகள் இருக்கு, என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் குறிப்பிட்ட, அதாவது ட்ரெண்டிங் டிசைனில் வேறு கடைசியாக வந்து டிசைன்ஸை காட்டினாங்க. என்ன சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய டிசைன்ஸ்லாம் காட்டினாங்க. அதில் காட்டா டிசைன்ஸை மட்டும் இதில் காட்டிக்கோங்க. மற்றது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் எடுக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய விலைகள்லாம் சொல்கிறேன். சில நாளைக்கு பார்க்க விலைகள் கூடலாம் குறையலாம். நீங்கள் சில ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த வீடியோ பார்ப்பீங்க, பார்க்க விலைகள் மாறுபடலாம். அதால் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டுக்கிறோம். உங்களுக்கு விவரங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற சொல்ல போறீங்களா? சொல்றதுக்கு நீங்களே எல்லாம் சொல்லிருக்கீங்க, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக நீங்கள் அக்ஷய இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டி கிஃப்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே நாங்கள் வேறு ஓகே ஓகே சரி ஓகே. அவ்வளோ வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. ஓகே, see you, டாடா, பாய் பாய்.